பாஜக கட்சியின் மிக மூத்த உறுப்பினர் தான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் கன்னியாகுமரி தொகுதியில் இந்த தடவை போட்டியிடுறாரு. கன்னியாகுமரி தொகுதியில் 10வது முறையாக போட்டியிடுறார் அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்களில் மிகவும் பெருசாக பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தொகுதியில் ஒரு கட்சி வேட்பாளர் அதிக முறை அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படிங்கிற அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் 1991 பாஜக சார்பிலேயே தான் அவர் போட்டிட்டு வர்றாரு. இதில் 1999 மற்றும் 2014 இந்த 2 காலகட்டங்களில் வெற்றி பெற்று மத்திய இணையமைச்சராகவும் அவர் பதவியை பெற்றிருக்காரு. மேலும் 7 தடவை அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. எத்தனை தடவை அவர் தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் கன்னியாகுமரி தொகுதியிலேயே தான் அவர் போட்டியிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அந்த கன்னியாகுமரியில் ராஜகாமங்கலத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேலும் அதிமுக சார்பில் இதில் பசிலியான் நாசரேத் போட்டியிடுறாரு. அவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தவர் தான். இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அந்த கன்னியாகுமரி தொகுதிக்கு இன்னும் வேல்யூ கொடுக்கறது யார் அப்படின்னா காங்கிரஸ் தான். இந்த தடவை காங்கிரஸ் தரப்பில் விஜய் வசந்த் அவர் நிற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த மும்முனை போட்டியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாஜக சார்பில் தேர்தல் வெற்றியில் நிறைய வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுடைய கொடி சின்னம் அதே மாதிரி லெட்டர் பேட் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நிரந்தர தடை விதித்ததுக்கு அப்புறம் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட தொடர்ந்து கூட்டணியில் தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தார். இந்நிலையில் இந்த இரட்டை இலை சின்னத்துக்கான வழக்கு அவர் மேல்முறையீடு போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சியோடைய வேட்பாளர்கள் பட்டியலையும் அதே மாதிரி பாஜக வேட்பாளர்கள் பட்டியலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்நிலையில் அதிமுகவோட தரப்புல பிரிஞ்சு வந்த ஓபிஎஸ் தரப்புக்கு பாஜக கூட்டணியில் எந்த இடமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அண்ணாமலை சொன்னார். ஆனால் நேற்று இரவு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய இரட்டை இலையை மீட்கிறதா எங்களுடைய உயரிய நோக்கம், இருந்தாலும் இந்த மக்களவை தேர்தலில் எங்களுடைய பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிக்கிறதுக்காக ராமநாதபுரம் தொகுதியில் நாங்கள் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுறதா இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த இதில் திமுக கூட்டணியை சேர்ந்த முஸ்லீம் லீக் கட்சியின் நவாஸ் கனி ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட ஜெயவர்தன் அந்த இடத்துல நிற்கிறாரு. இந்த இடத்துல ஓபிஎஸ் நிற்கும் போது, அதுவும் சுயேட்சை சின்னத்தில் நிற்கும் போது ராமநாதபுரம் தொகுதி இப்போ ரொம்ப முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு தான் டெல்லி யூனியன் பிரதேசத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் டெல்லி மதுபான விற்பனையாளர் கடைகளுக்கு ஊழல் செஞ்சதா 2800 கோடி அளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையினர் கெஜ்ரிவால் மீது ஏற்கனவே குற்றம் சுமத்தி வழக்கு தொடுத்து அவருக்கு சம்மன் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 சம்மன் வரைக்கும் கொடுத்து அவர் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதனால உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர் நேற்று இரவு அவர் வீட்டில் சோதனை நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மணி நேரம் விசாரணை நடத்தி அவரை அதிரடியாக கைது செஞ்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ததை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லியில் பல இடங்களில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாஜக தலைமை அலுவலகம் அதே மாதிரி அமலாக்கத்துறையுடைய தலைமை அலுவலகத்தில் அவங்களுடைய நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸார் அந்த பாதைகள் எல்லாத்தையுமே திருப்பி விட்ட ஒரே காரணத்தினால இப்போ டெல்லி முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மேலும் ஆம் ஆத்மி தொண்டர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஜக வேணும்னே இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் நெருங்கி வர வேலையில் ஏற்கனவே எங்களுடைய கட்சியுடைய பெரும்பான்மை சில மாநிலங்களில் ஒரு முக்கியமான அங்கம் வச்ச ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சி மீதும் அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி மீதும் இன்னும் பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அனைத்து கட்சிகள் மீதும் இந்த மாதிரியான ஒரு கடுமையான சட்டங்களை அவங்க ஏவி விடுறாங்க அப்படின்னு குற்றமும் சுமத்திருக்காங்க. இதோடைய எதிர்வலி தேர்தலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான தேதி வர ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்குது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் தமிழ்நாட்டில் அதே மாதிரி அதிமுக பாஜக இந்த 2 கட்சிகளுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்த 2 கட்சிகள் எதுனா, ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. எது எப்படியோ கடைசியில் பாமக பாஜகவில் ஜாயின் பண்ணிடுச்சு, தேமுதிக அதிமுகவில் ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ அந்த பிரச்சனை சால்வ். அதுக்கடுத்து வேட்பாளர் பட்டியல் செலெக்ஷன் அதில் போய் இப்போ ஃபைனலாக பாமக அவங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த 10 தொகுதியில் காஞ்சிபுரம் தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதிகளுக்குமே வெளியிட்டுட்டாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
கடலூர் தொகுதியில் வந்து இயக்குனர் திரைப்பட நடிகரான திரு தங்கர் பச்சானை வந்து அவங்க முன்னிறுத்தியிருக்காங்க. யார் இந்த தங்கர் பச்சான் அப்படின்னா, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு விவசாயியோட மகனாக பிறந்தவர். அதுவும் 9வது பிள்ளையாக பிறந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர். பொதுவாக தென் தமிழகம் அதே மாதிரி கொங்கு நாட்டில் நடக்கிற அந்த திரைப்பட கல்ச்சர் அதை பற்றி மட்டுமே பேசப்பட்ட தமிழ் சினிமாவில் வட தமிழகத்தில் இருக்கிற மக்களோட வாழ்க்கையை பற்றி முதல்ல பேசினவரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறையா விவசாயிகளுக்கு ஆதரவாக நிறைய குரல் எழுப்பியிருக்காரு, குரல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகளுக்கும் அவர் வந்து எப்பவுமே வந்து அவர் ட்வீட் கொடுக்குறது வழக்கம், அது மாதிரி பேசுகிற விஷயங்களும் வழக்கம். இந்நிலையில் பாமக சார்பில் வந்து தங்கர் பச்சான் அந்த பக்கம் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கிற கேஎஸ் அழகிரி தான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அறுதிட்டு சொல்ல முடியும். கேஎஸ் அழகிரி ஒரு பக்கம் திமுக கூட்டணி சார்பில் அங்கே நிற்கும்போது, அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருக்க தேமுதிகவின் முன்னாள் கடலூர் எம்எல்ஏவாக இருக்க சிவக்கொழுந்தும் ஒரு பக்கம் நிற்க இருக்காரு. ஸோ இந்த மும்முனை போட்டியில் புதுசாக வந்திருக்க இந்த தங்கர் பச்சானுக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேது வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சதை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி இன்னைக்கு ஆளுநர் அலுவலகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் பொன்முடி அவர்களுக்கு மறுபடியும் அமைச்சராகிறதுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் திமுக சார்பில் அவர் முன்னாடி பதவி வைத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த பதவியை அவருக்கு திரும்பவும் வழங்கப்பட்டிருக்கு. தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வெற்றி வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டங்களில் எப்பவுமே வந்து பொன்முடியோடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்நிலையில் அவருடைய வாய்ஸ் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கழகம் வந்து கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கும்போது இப்போ மறுபடியும் அவர் பதவி பிரமாணம் எடுத்து வச்சது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. மேலும் ஆளுநர் RN ரவிக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு கடுமையான கண்டனம் கொடுத்தாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்ட வரையறையை மீறி ஆளுநர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்நிலையில் ஆளுநர் RN ரவி பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது வந்து திமுகவின் வெற்றியாகவும் அதே மாதிரி பாஜக முகங்களின் தோல்வியாகவும் பார்க்கப்படுது. 2007ஆம் ஆண்டு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் ராசா அவர்கள். அவர் காலகட்டத்தில் தான் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுச்சு. இதில் வந்து முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிற பேரில் நிறைய பேருக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த லைசன்ஸ் கொடுத்ததில் நிறையா ஊழல் நடத்ததாக வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 1,28,000 கோடி அளவுக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அது நாடு முழுவதும் பரபரப்பாகவே பேசப்பட்டுச்சு. இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராசா, கனிமொழி மற்றும் பல அதிகாரிகள் எல்லாருமே வந்து CBI தரப்பிலிருந்து டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நடந்த இந்த வழக்கு வந்து அன்னைக்கு நீதிபதியாக இருந்த திரு சைனி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த CBI தரப்புலேருந்து இவங்களுக்கு எதிராக எந்த ஆவணங்களும் முழுமையாக சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட இதில் இருந்த எல்லாருமே வந்து விடுவிக்கப்பட்டாங்க. இதை எதிர்த்து 2018ஆம் ஆண்டு மறுபடியும் டெல்லி CBI வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கை கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது மறுபடியும் CBI வழக்கை விசாரிக்கும் அந்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இந்த 2G அலைக்கற்றை வழக்கை மறுபடியும் கையில் எடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவித்ததுக்கப்புறம் நாடு முழுவதும் இல்லை, ரொம்ப முக்கியமான தேசிய கட்சிகளும் சரி மாநில கட்சிகளும் சரி அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் சரி அதே மாதிரி தேர்தல் அறிக்கை, அதாவது மேனிஃபெஸ்டோன்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையை வந்து ரொம்ப பிரதானமாக பார்க்குறாங்க. அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதை வச்சு தான் எதிர்க்கட்சியினர் விமர்சனமும் செய்வாங்க. இந்நிலையில் ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதை வந்து பாஜக பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சட்டசபை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே காரணத்தினால அதை அப்படியே வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்காக மாற்றி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சாங்க. இந்நிலையில் அதிமுக தரப்பிலிருந்து தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் அறிக்கையில் ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுறதா சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3000 ரூபாய் மாதத்துக்கு மகளிர் உதவித்தொகை அளிக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வுக்கு வந்து மாற்றாக வேற ஒரு தேர்வு வைக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி இப்போது ஆளுநர் நியமிக்கிறதுல வந்து எப்போவுமே மத்திய அரசு டைரெக்டாகவே தான் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநர் நிர்ணயம் பண்ணும். இதை வந்து மாற்றி மாநிலங்களுடைய ஒப்புதலையும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும்
விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற சாயப்பட்டறை எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் செய்யப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரைட்டு. ஆனால் இதில் எதுவுமே இல்லாமல் அரசியல் சார்ந்து விமர்சனம் செய்கிற பொதுப்படையான விமர்சகர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூ. 1000 வந்து ஒருத்தவங்க வந்து மகளிர் உதவித்தொகை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இவங்க குறை சொல்கிறாங்க. இவங்களால் எப்படி 3000 உதவித்தொகை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதே மாதிரியே வந்து திமுக தரப்புலேருந்து எப்படி வந்து மத்திய அரசு கொடுக்குற அந்த சிலிண்டரோட விலையை வந்து இவங்க எப்படி ரூ. 600 கொடுக்க முடியும், பெட்ரோல் டீசல் விலையை இவங்க எப்படி நிர்ணயம் பண்ண முடியும், இவங்க என்ன டைரெக்டாக வாங்குறாங்க, ஒன்றிய அரசுல இருந்து தானே வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை இப்போவே முன்னணிப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டு வராங்க. இந்நிலையில் இப்போ அதிமுகவுடைய அறிக்கையை மற்ற கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலில் ஏற்கனவே நேற்று அறிவித்தாங்க. இந்த அறிவிப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னென்னா, தமிழக பாஜக தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் போட்டியிடுறார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்நிலையில் திமுக சார்பில் இன்றைக்கி திமுக வேட்பாளரான கணபதி அவர்களை வந்து அறிமுகப்படுத்துகிற கூட்டத்தில் அமைச்சரான டிஆர்பி ராஜா முத்துசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது கலந்துக்கிட்டு அவர் பேசும்போது வந்து என்ன சொன்னார்னா, திராவிட மாடல் வந்து மின்னிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், இதை வந்து இந்தியா முழுசுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் ஒரு இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரணி ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டிக்கிட்டு வராங்க. இந்த இனத்தை அழிக்கணும்னுங்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் தமிழக மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மேலும் இந்த இடத்துல யார் வந்தாலுமே வந்து அவங்க டெபாசிட் எழுப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பாஜகவுடைய தலைவரே போட்டியிட்டாலும் அவர் டெபாசிட் இழப்பார் அப்படிங்கிறது ரொம்ப உறுதி. இதை எப்படி அவர் திட்டவட்டமாக சொல்கிறாருன்னா, அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர் போட்டிட்டு தோல்வியுற்றார் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இவங்க கருத்து கணிப்பை வச்சுட்டு இப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக சார்பில் ரொம்ப முக்கியமான 3 ஆளுமைகளாக பார்க்கப்படுற எல் முருகன் அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சரி, இதுவரைக்கும் போட்டிக்கிட்டு எல்லாத்திலுமே தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்த்து தான் திமுக தரப்புலேருந்து இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. மேலும் கொங்கு மண்டலம் இதுக்கு முன்னாடி வரையும் அதிமுக கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த வேளையில் திமுக இவ்வளவு தைரியமாக சொல்லுது அப்படின்னா அந்த இடத்துல வெற்றி வாய்ப்புகளுக்கான வழிகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தேமுதிகவுடைய ரொம்ப பலம் நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி தான். அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் எல்கே சுதீஷை வந்து நிற்க வைக்கிற ஐடியாவில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி குமரகுருவை கண்டிப்பாக நிப்பாட்டியே ஆகணும், அவர் தாங்க ஜெயிப்பார் அப்படிங்கிற டிமாண்ட்லேயே இருந்திருக்காரு. ஸோ இந்த போட்டினால ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னா, கள்ளக்குறிச்சி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்கே சுதீஷை நேரடியாக அதிமுக அலுவலகத்துக்கு போய் கேட்டிருக்காரு. வேறு வழியே இல்லாமல் அதிமுகவில் குமரகுருவை நிற்க வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக ராஜ்யசபா சீட்டை வந்து எல்கே சுதீஷ் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமை முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து தேமுதிக தலைமையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் தேமுதிக தரப்பிலிருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு அதுவும் எல்கே சுதீஷ் அவர்களுக்கு ஒதுக்கப்படுறது உறுதியாகியிருக்கு.